நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க சீக்கிரமா சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. நீ ஆசைப்படுற மாதிரி இந்த காலத்துல சீக்கிரம் சம்பாதிக்கணும்னா நேர்மையா எது பண்ணாலும் முடியாது. ஏதாவது உள்ட வேலை பண்ணாதான் சீக்கிரம் சம்பாதிக்க முடியும். உள்டப்பு வேலை பண்ணா சம்பாரிச்சிடலாமா? இன்னைக்கு நம்ம நாட்டுல முன்னேறினவங்கள பாதி பேருக்கு மேல உள்டா பண்ணிதான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏங்க, இப்பெல்லாம் மக்கள் ஏமாற மாட்டாங்க, நீங்க என்னமோ ஈஸியா சொல்றீங்க. முன்னத்தை விட நம்ம மக்கள் இப்பதான் அதிகமா ஏமாந்துட்டு இருக்கிறாங்களே. நம்ம மக்கள் ஈஸியா ஏமாத்தணும்னா அதுக்கு ஒரு 5-10 லட்சமாவது செலவாகுமே. 5 லட்சம் 10 லட்சம்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இருக்கிற நகை வித்தாலே போதும். ஆமா, அது என்ன தொழிலுங்க? ஒரே வருஷத்துல சொந்த இடம் இல்லாதவங்களுக்கு சொந்த இடம் நம்மளோட கியாமியா கம்பெனில. ஒரு வருஷத்துல சொந்த இடம் வாங்க முடியுமா? என்ன விளையாடுறீங்களா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. வாடகை வீட்டுல வாழ்ற ஒவ்வொருவருக்கும் தனக்குன்னு ஒரு சொந்த நிலம் வேணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு. அப்படி அவங்க படுற கனவுதான் நம்மளோட முதலீடுமு நம்மளுடைய வருமானமும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல போங்க. இந்த திட்டத்துக்கு நம்ம மொத்தம் ஒரு 10,000 பேரையாவது சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் வாரம் 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிர்ணயம் பண்றோம். அதுக்கான ஒரு இடத்தையும் தேர்வு செஞ்சு நம்ம காட்ட போறோம். அதுக்கான பத்திரத்தையும் நம்ம அவங்ககிட்ட காட்ட போறோம். ஒரு நிமிஷங்க, இடத்த காட்டினா அதுல நமக்கு சிக்கல் வராதா? நம்ம நாட்டுல எதையுமே ஒரிஜினலா ரெடி பண்றதுதான் கஷ்டம். ஆனா டூப்ளிகேட்டா ரெடி பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு நபர் நமக்கு வாரம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா 10,000 பேருக்கு வாரம் 1 கோடி ரூபாய், மாசத்துக்கு 4 கோடி ரூபாய். 4 கோடிங்களா? ஒவ்வொருத்தருக்கு மாசம் 4000ங்கிறது சின்ன அமௌண்ட். ஆனா நமக்கு 4 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட். வருஷத்துக்கு 48 கோடி ரூபாய். 48 கோடினா நினைச்சு பார்க்க முடியாத காசுங்க நமக்கு. முதல்ல நம்மளோட கியாமியா கம்பெனிய மக்கள் கிட்ட பப்ளிசிட்டி பண்ணணும். மக்கள் மனசுல நம்பகமான கம்பெனி அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஏத்தணும். அதுக்கு இந்த யூடியூபர்ஸ், இந்த இணையதளவாசிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ், கோடிக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம சும்மா நம்ம கம்பெனியை பத்தி பேசணும்னா அவங்களும் பணத்தை வாங்கிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. அதுல பாதி பேர் மக்கள் வருவாங்க. அப்புறம் இந்த நடிகரை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்த நிக்க வச்சு ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம கம்பெனியை பத்தி பேசணும்னா அவங்களும் வாய் பூசாம பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கும் நிறைய மக்கள் வருவாங்க. அப்புறம் பாரு நம்ம கம்பெனி எவ்வளவு டெவலப் ஆகுது அப்படின்னு. உடனே மக்கள் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அவங்க சொல்லிட்டாங்க, நடிகர் சொல்லிட்டாங்க, யூடியூபர் சொல்லிட்டாங்க அப்படின்னு பணத்தை நம்ம கம்பெனியில கட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு 4-5 மாசம் நம்ம வசூல் பண்ண அப்படின்னா ஒரு அமௌண்ட் நமக்கு சேர்ந்துக்கு. அப்புறம் போய் அந்த உதவி செய்யற மாதிரி, இதய அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி, 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி 4 வீடியோ போட்டோம்னு இன்னும் நம்ம கம்பெனி மேல மக்களுக்கு அபிப்பிராயம் வந்துரு. அப்புறம் நமக்கு வந்த அமௌண்ட்ல ஒரு தொகைய ஒரு பிரபலமான ஒரு பெரிய கட்சிக்கு நிதியா கொடுப்போம். அது எதுக்குங்க? நாளைக்கு உண்மை தெரிஞ்ச நீ எந்த சட்ட சிக்கலையும் மாட்டாம இருக்க, நமக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கத்தான் நாம அவங்க கொடுக்கக்கூடிய லஞ்சம் தான் அந்த நிதி. சார், பிரபல யூடியூபருங்களா சார்? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? 1 லேக்குங்களா? ஓகே சார், நான் 1 லேக் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு அனுப்புறோம், அதை உங்க யூடியூப் சேனல்ல போடுங்க. நீங்க அதை பத்தி சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு வீடியோவும் போட்டுருங்க சார். ஆமா சார், ஆமா சார். அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்ல போட்டுட்டு ஓகேங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் ஒரு டெய்லருங்க. வாழ்க்கை முழுசும் வாடகை வீட்லயே தான் இருக்கணுமேனு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேங்க. அப்புறம் கொஞ்ச நாளா நான் யூடியூப்ல கியாமியா கம்பெனியோட விளம்பரங்கள் நிறைய பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. அதுல வாரம் நான் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு வந்தேன். இப்ப நான் என்னோட சொந்த இடத்துல நிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு கியாமியா கம்பெனி ஒரு வரப்பிரசாதங்க. கண்டிப்பா நீங்களும் முதலீடு பண்ணுங்க. உங்க சொந்த இடத்துல சொந்த வீட்டுல கெத்தா உட்காருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவருங்க. வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப குடும்பத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் சில யூடியூப் சேனல்ல கியாமியா கம்பெனியோட அதிரடி ஆஃபரும் அவங்க செய்யற நல்ல காரியங்களும் எனக்கு தெரிஞ்சது. நான் வாரம் 1000 ரூபாய் கியாமியா கம்பெனியில டெபாசிட் பண்ணிட்டு வந்தேங்க. ஒரே வருஷத்துல எனக்கு இந்த இடத்த சொந்தமாய் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த இடம், நான் நிக்கிற இடம் என்னோட சொந்த இடங்க. இன்னும் ஒரு வருஷத்துல என்னோட கனவு இன்னும் இந்த இடத்த வரப்போகுதுங்க. நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? கியாமியா கம்பெனியில வாரம் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க. ஒரே வருஷத்துல உங்களுக்கு சொந்த நிலம் கண்டிப்பா கிடைச்சிருங்க. ஓகே, பேங்க்ல இருந்து மொத்தமா கேஷியால எடுத்துட்டு வந்துருங்க. ஏங்க, நம்ம 10,000 பேர் தானுங்க டார்கெட் வச்சிருந்தோம். இப்ப 50,000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அட, மக்கள் ஏமாறுறதுல நம்மளோட பாஸ்டா இருப்பாங்க போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த கியாமியா கம்பெனி மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தி நிறைய கம்பெனிகள் வந்துகிட்டே தான் இருக்கு, நம்மளை இழுதுகிட்டே தான் இருக்கு. நம்ம தான் சூதனமா இருந்து அதுல விழாம நம்ம பாத்துக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களையும் நியூஸையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஏதோ ஒரு வகையில ஏதோ சில மக்கள் ஒவ்வொரு நாளும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஏமாறாதீங்க. ஒவ்வொரு கம்பெனிகளோட ஆரம்பம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவையும் நாங்க மேக் பண்ணியிருக்கோம். ஒரு விழிப்புணர்வுக்காகங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கம்பெனிகள் நிறைய மக்கள் கிட்ட பலாயிரம் கோடியை ஏமாத்திட்டு போயிருக்கு. யாருக்குமே திரும்பி வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு சட்டங்கள் அந்த அளவுக்கு கடுமையா இல்லை. ஏமாத்துறவங்களுக்கு சாதகமா தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. ஏன்னா லஞ்சம் பொறையூடி போய் கிடக்கறதுனால எல்லாத்துக்குமே பணத்தை கொடுத்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க. இன்னைக்கு பணம் மட்டும் இருந்திருந்தா எப்பேற்பட்ட தவறுகளும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாரோட மனசுக்குள்ளேயும் வந்துருச்சு. அதாவது ஏமாத்துறவங்களோட எல்லாரோடைய மனசுக்குள்ளேயும் வந்துருச்சு. அதனால மத்தவங்க யாரையுமே நம்ம திருத்த முடியாதுங்க. நம்ம போய் அந்த குழியில விழாம எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணுங்க. பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, கம்மியான வட்டி தான். கம்மியான வட்டியா இருந்தாலும் உங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கு. அதுவும் இல்லாம போஸ்ட் ஆபீஸ்ல எவ்வளவோ திட்டங்கள் நிறைய இருக்கு. பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருந்தா போய் டீட்டெயிலா கேளுங்க. சேமிப்பதற்கு நிறைய வழிகள் அதுல சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. நீங்க அதுல உங்க பணத்தை முதலீடு பண்ணுங்க. தயவு செஞ்சு அதிக வட்டி தரேன், சீட்டு கம்பெனி நடத்துறேன், இப்படி மாசம் 100 ரூபா 1000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு வீடு வாங்கி தரேன், பட்டா தர அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் டூப்ளிகேட் பட்டாவையெல்லாம் கொடுத்தெல்லாம் ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட அப்படி ஒரு செய்தி நான் பார்த்தேங்க. அதனால நம்ம தாங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியில சொல்லாமையே இருக்காங்க. ஏமாந்தவங்க தாங்க இன்னைக்கு உலகத்துல ரொம்ப ரொம்ப அதிகமான பேர்களே இருக்காங்க. ஏமாத்துறவங்க அவங்க பாட்டுக்கு நல்லா போயிட்டே தான் இருக்காங்க ஏமாத்திட்டு. அதனால மக்களே தயவு செஞ்சு ஏமாறாம இருங்க. நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னா உங்களை கை தூக்கி விடுறக்கோ அதை திருப்பி விடுறக்கோ வேற யாரும் வரமாட்டாங்க. எந்த சட்டங்களும் வராது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க. ஒருத்தர் ஏமாத்தணும்னா அவங்களோட ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாங்க. அப்படி உங்க ஆசையை தூண்டுவாங்க. அவங்க குழியில் நீங்க விழுந்துடாதீங்க. எச்சரிக்கையா இருங்க. இல்லைன்னா இந்த கியாமியா கம்பெனியில 10,000 பேர் எதிர்பார்த்து 50,000 பேர் வந்த மாதிரி நீங்களே இந்த 50,000த்துல ஒரு ஆளா இருந்து மாட்டிக்காதீங்க.